யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மல்லி பொங்கல் எப்படி செய்கிறது நாங்கள் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு பச்சரிசி, இது கூட தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற்றிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் குக்கரை வச்சுட்டு இது கூட நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கலர் விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் 2 பத்தை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கணும். இது கூட பொட்டுக்கடலையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லி தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கலரிக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ இந்த டைம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். 4 இல்லை 5 விசில் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா குழையும். இப்போ நம்ம ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 15 பல் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மல்லி பொங்கல் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இதுக்கு முக்கியமே இந்த ரவை தாங்க. இந்த ரவை தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா தரும். அதனால் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இப்படி நல்லா கிளறி விட்டாலே போதுமானது. இப்போ இது நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய்யும் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாம். கடுகுல பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஆல்ரெடி ஊற வச்ச வடையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் வடைலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். எங்களுக்கு உங்களுக்கு எது வடை தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன வடை பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.